எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிட்டுருக்கோம். வாரம் டியூஸ்டே ஆனால் நம்ம வந்து ப்ரேயர் மீட்டிங்க்கு போவோம். வாரம் ஒருத்தர் வீட்டில் வந்து ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஞான சௌந்தரி அவங்களுடைய வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அவங்க வீடு மட்டும் கொஞ்சம் தூரன்றதால நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். இதோ இந்த குட்டி பாப்பா என்னுடைய பொண்ணுங்க. ஓகேங்களா, நாங்கள் எல்லாருமே அழகாக உட்காந்தாச்சு. பஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம் கடந்து நாங்கள் போகிறோம் ஒரு ஊழியத்திற்காக. ஸோ திரும்ப ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ஞான அக்கா வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஆட்டோவில் ஏறி பஸ்ஸில் ஏறி நான் இவங்களோட இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மன நிம்மதியாக, மன நிறைவாக இருந்தது. ஸோ ஒரு டூர் போகிற மாதிரி ஆட்டோலேருந்து இறங்கியாச்சு. நாங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து ஞான அக்கா வீட்டு நாங்கள் தான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க நான்சி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரபிஷா எங்களுக்காக முன்னாடியே வந்தாச்சு. இவங்க எங்கள் பாஸ்டர் அம்மா. ஸோ எல்லாமே எங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து எங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து பாடல் ஆராதனைக்குள்ளே போயாச்சு. ஸோ நாங்கள் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கீத பாகம் ரதி தேவி இவங்க சங்கீத பாகம் எடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா வந்து சங்கீதத்திலிருந்து எடுத்து அதனோட அர்த்தத்தை சொன்னாங்க. அடுத்ததாக இது நான் தாங்க ஏசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்தை குறித்து நான் இங்கே மெசேஜ் எடுத்தேன். ஏசப்பா செஞ்ச முதலாவது அற்புதத்தை குறித்து தான் நான் இங்கே மெசேஜ் எடுத்தேன். முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாண விருந்தில் திராட்சரசம் தீர்ந்து போனதல்லவா, அந்த குறைவை எப்படி ஏசு கிறிஸ்து நிறைவாக்கினார் அதை குறித்து தான் இந்த நான் மெசேஜ் எடுத்தேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நிறைவாக இருந்தது. மெசேஜ் நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் வந்து தியானித்தோம். வேதத்தை வாசித்து இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆவலோடு இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் அப்படின்றத குறித்து அதிகமாக நாங்கள் தியானித்தோம். அடுத்ததாக ப்ரேயர் பகுதி. ப்ரேயரில் வந்து ப்ரேயர் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகந்திக்கு பர்த்டே. அதனால் நானும் நான்சியும் போய் கேக் வாங்கிட்டு வந்தோம். கேக் வாங்கிட்டு வந்து ஸோ கேக் கட் பண்ணோம். சுகந்தியோடைய இந்த பர்த்டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கேக் கட் பண்ணி நாங்கள் எல்லாருமே அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சுகந்திக்கு வந்து நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணது. அடுத்ததாக நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். எங்களுக்காக வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லாருக்குமே மன நிறைவாக இருந்தது. இதோடு இந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. நன்றி.